அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்த்திக் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முக்கியமான கண்டென்ட் நம்ம பேச போகிறோம். அதை பற்றி ஒரு செய்தியோட தான் கார்த்திக் அவர் வந்திருக்காரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம். என்ன செய்தி சொல்லுங்கள். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் செயலாளர் எடுத்தாருல்ல, அவர் பற்றி தனிப்பட்ட முறையில் புகார் வந்திருக்கு. அதை பற்றி எங்கே நினைக்கிறீங்க? ஓகே, ராணிப்பேட்டை செயலாளர் நம்ம அண்ணன் விஜய் மோகன் அவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, வீடியோ கால் பண்ணி மிரட்டினாரு, என்னை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய அடையாளம் தான் நம்ம வெளிப்படுத்த போடுறேன். ஆனால் அவங்க யார், என்ன, என்னுடைய பின்புலம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மேலே எளிமையாக சுமத்தப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்று பேர்களும் தப்பிச்சு போயிடும். ஆனால் இன்றைக்கி முதல் தலைமுறை அரசியல் தலைவர்களாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்படுறவங்க, அந்த அமைச்சர்கள், இவர்கள் மேலெல்லாம் குறிவைத்து சில பொய் பிரச்சாரங்கள் தொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சாரத்தை முக்கியமாக முன்னெடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெண்கள் பாதுகாப்பு. ஸோ பெண்கள் பாதுகாப்பை நம்ம இங்கே உறுதிப்படுத்துவோம். அதை பற்றி பெருசாக பிரச்சாரம் பண்ணி தான் நம்ம ஆட்சி கொண்டோம். ஸோ வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பில் நம்ம அலட்சியமாக செயல்படுற மாதிரியும், பெண்களுக்கே நம்ம தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் திமுகவில் செட் செய்யப்படும். அதை தாண்டி ஊழல், நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி, நடந்துட்டா மாதிரியே இங்கே சாட் ஜிபிடியில் நிறைய பேர் இமேஜஸ்லாம் எடிட் பண்ணி கூட்டு பேர்ப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான நம்ம நிரூபிக்கிறதுக்குள்ளார நம்ம ஆட்சியே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. இன்றைக்கி குறிப்பிட்டு இப்போ ராணிப்பேட்டை மாவட்ட திரு விஜய் மோகன் அவர்கள் அண்ணனை பற்றி நானும் நிறைய விசாரிச்சிருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடியுமே நான் விசாரிச்சிருந்தேன். இப்போது இந்த சம்பவம் கேள்விப்பட்டதுலேருந்தே அவரை பற்றி நிறைய விசாரித்தேன். நிறைய பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறேன். என்னங்க உண்மையான நிலவரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், போலீஸ்க்கு தெரியுதோ இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே இன்னும் உண்மையான ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. அவங்கள மாதிரி நண்பர்கள் நிறைய பேருக்கு விசாரிக்கும் போது இது உண்மையான குற்றச்சாட்டா அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு ஒரு பகிரக்கமான ஒரு பதில் கிடைச்சிது. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஏன்னா நான் தாவேக்காவுக்கு ஆதரவு தரப்பாக நல்லா பேசுவேன். அதுக்கு ஆதரவாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால் எதிரில் சொல்லக்கூடியவர்கள் எதிர்கருத்து சொன்னால் கூட இது இருக்காதுப்பா, வேறு இருந்தால் நம்ம தீர்வோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்ததே தாவேக்கால் மீது அபாண்டமாக போடப்பட்ட அவதூறு இது அப்படின்றதுக்கு ஆதாரப்பூர்வ சில விஷயங்களை நண்பர் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண், குறிப்பிட்ட பெண், நம்ம பேர் சொல்ல வேண்டாம், அடையாளத்தை சொல்ல வேண்டாம், குறிப்பிட்ட பெண் இன்றைக்கி முகாந்திரத்தோடு நான் இவ்வளோ ஆதாரங்கள் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் சாட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கால் பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த பெண் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒருவர் மேலே இதே புகாரை கொடுத்துருக்காங்க. கடந்த மே மாதம் இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நபர் எனக்கு அவரும் அப்போ ஒரு கட்சியை சார்ந்திருந்தவர், அந்த கட்சியை சார்ந்தவர் என்னை பாலியல் துன்புறுத்துறாரு, என் கூட சேட் பண்ணி தப்பாக என்னை பயன்படுத்தினார், பல இடங்களில் என்னை அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்து, அந்த புகார் தண்டனைக்குள்ளாருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன ஆகுதுன்னா, அந்த புகார் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் ஆகுது, எஃப்ஐஆர் போட்டு போகுது. இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் காரணம் செய்யப்பட்டு அவர்கிட்ட பணம் பறிக்கிறவர். இதை ஏற்கனவே இந்த பெண் செஞ்சுருக்காங்க. இதற்கான ஆதாரங்கள் இப்போ நம்ம வெளியிடப்போம். அது ஒரு பத்திரிகை கிளிப்பாக இருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட நபர், அவரே ஒரு 8 நிமிஷ காணொலி நேற்று வெளியிட்டிருந்தார். அதையும் நம்ம சேனலில் நேற்று கொண்டு வந்தோம். பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் தரேன், நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். அது சம்மந்தமாக அந்த பெண்கிட்ட கேட்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, இல்லைங்க அதெல்லாம் போய் நான் இல்லை அப்படின்னு எதாவது சொல்லுவான்னு பார்த்தா, அந்த பெண் சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. அந்த பேட்டியுமே நேற்று நான் அந்த வீடியோவில் நினச்சிருந்தேன். அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க அவரோட நான் தப்பாக தொடர்பில் இருந்தேன், தப்பாக நான் அவரோட இருந்தேன், நான் பழகினது உண்மை தான், பேசுனது உண்மை தான், அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை தான், அது என்னை அவர் தவறாக பயன்படுத்தினா, அதனால் நான் தவறாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நழுவி போகிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா மாவட்ட செயலர் இந்த பதவி தரேன்னு ஆசை காட்டி என்னை மோசம் பண்ணார், என்னை ஆபாசமாக வீடியோ எடுத்தார், என்னை மியூடாக நிற்க சொல்லி அவர் கேட்டார், நானும் காட்டினேன், அதை அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டுறாரு, ஆதாரங்கள் எந்த மாதிரி இருக்குன்னா ஆதாரங்கள்லாம் அவர் ஃபோனில் தான் இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது. என்ன காரணம்னா, இதெல்லாம் அவர் ஃபோனில் இருக்குது, அவர் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இவங்க கண்டுபிடிக்க யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் இதே நிலை தான். நான் என்ன கேட்குறேன், அவருமே அந்த தன்னிலை விளக்கத்தில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு, நான் இதில் சம்மந்தமே படலை, நான் சிக்க வைக்கப்பட்டேன், ஆனால் நான் சொன்னதை யாருமே நம்பலை, ஒரு ஆணாக நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, என் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நான் நிரூபிக்கிறதுக்குள்ளாரவே நான் அவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை தாண்டி
அவர் அலங்கரிக்கப்பட்டிருக்காரு, சொந்தக்காரங்களால் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு, நண்பர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்ற ஒரு நபராக நினச்சி சூசைட் பண்ணிக்க அளவுக்கு போய் அதெல்லாம் தாண்டி கடைசியில் ஏதோ ஒரு ஸ்டேஷன் ஏதோ பஞ்சாயத்து பேசி அவருக்கு வந்து இந்த இத்தனை லட்சம் கொடுத்துருங்கப்பா, நம்ம இதை கேஸை விமர்சிக்கலாம்னு சொல்லி காசை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போன இந்த பெண் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து விஜய் மோகன் அவர்களை ஃபாலோ பண்ணி இவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி இந்த பெண் இன்னும் ஒன்று இது பண்ணியிருக்குன்னா குற்றம், விஜய் மோகன் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காமன் பேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டாவில், அந்த ஐடிக்கும் போயிட்டு எக்கச்சக்கமான மெசேஜஸ், எக்கச்சக்கமான கால்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா ஆதாரமாக வெளியே வந்துகிட்டே இருக்கு. இவன் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம குற்றச்சாட்டை வச்சுட்டோம், உடனே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கும். இப்போ மாவட்ட செயலர் மேலே இந்த மாதிரி ஒரு தளம் சொல்லிட்டாங்க, அதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா, அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் இல்லாமல் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி அவர் மாவட்ட செயலர் வந்து தூக்குறாருன்னு வச்சுக்கங்க. அவருடைய நிலை யோசிச்சு பாருங்க. இது அவரோட சம்மந்தமே பண்ணலை, அவர் தவறே பண்ணலை. அவர் வந்து இந்த பதவியிலேருந்து தூக்கப்படுறாரோ இல்லை சஸ்பெண்ட் பண்ண வர்றாரோ இல்லை விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறாரோ அவர் குற்றம் செஞ்சதாகவே வந்து அர்த்தமாகிட்டு இல்லையா. இதே அவர் விஜய் மோகன் அவருடைய பெண் 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இப்போ இந்த செய்திகள்லாம் வரப்போகுது, என்னம்மா அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரா, அப்பா வந்து தப்பு பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு தந்தையா அவரே செய்யாமல் இந்த மாதிரி சிக்க வைக்கப்படுற ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல், இந்த மன உளைச்சல் இந்த பெண்ணால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இது முறை கிடையாது, இது தொடர்ந்து இந்த பெண்ணை பயன்படுத்தி இன்றைக்கி திமுக இதை செய்யுது அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டுனா ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட? இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்களை வந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணுறாரு, ஆபாசமாக உங்களை வீடியோ எடுக்க சொல்லி உங்களுக்கு காட்ட சொல்கிறேன், நியூஸில் காட்ட சொல்கிறாருன்னா காட்டுனது முதல் தப்பு. சரி, அவங்க வந்து பதவி காசை பற்றி ஏதோ ஒன்று காட்டிட்டாங்க அப்படின்னாலும் அவர் எடுத்து வச்சு மிரட்டினான்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எங்கே போகணும்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போனீங்களா? போதும். மாவட்ட எஸ்பி கிட்ட போகணும். போனாங்களா? போதும். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தாயிரா அவங்ககிட்ட போயிருந்தாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் தலைமைக்கு கொண்டு போகிறோமா, நான் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு அவங்க தலைமைக்கு வந்து கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நேராக தலைமைச் செயலகத்துக்கு போய் முதலமைச்சர் பார்க்கணும், இந்த மாதிரி என் மேலே என்னை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு அங்கே போயிட்டு தலைமைச் செயலகத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும், ஒரு பார்க் மாதிரி, அந்த இடத்துல நின்று ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொண்டாங்க. பேட்டி என்ன கொடுத்தாங்கன்னா, என்னை வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணுறாங்க, அவதூறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொண்டாங்க. அந்த பேட்டியில் அவங்க முகத்தை கூட மறைக்கலை, அப்படியே அந்த சேனலும் போட்டுருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான இந்த விஷயத்துங்களுக்கு அவங்களுடைய ஆதாரங்கள் வெளியே காட்டப்படக்கூடாது. நம்மளும் இது வரைக்கும் பேர் சொல்ல அவங்க ஃபோட்டோ நம்ம எங்கேயும் பயன்படுத்தி அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோஸு ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்படி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு நேராக ஐஜி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், ஏன் கொடுக்கலன்னா, நீ இதே ஆபேச்சுவலாக பண்ணிக்கிட்டு இருக்க, போன வருஷம் நீ இதே மாதிரி இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பைசா இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் இங்கே கொடுக்கல, இதை நியூஸ் ஆகணும், செய்தி ஆகணும், இதனால் நான் ஆதாயம் அடையணும்னு சொல்லி ஒன்று இவங்க யாராவது நேரம் பேசி காசு கொடுக்கணும், பணம் பறிக்கணும். பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேலை, பேரை கருத்து இவங்க ஆட்சிக்கு மேலே கலகம் விளைவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அஜெண்டாவோடு இந்த பொண்ணு செயல்பட்டு, இதனாலேயே பாதிக்கப்படக்கூடிய உண்மையான பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த பொண்ணு உருவாக்கி. இப்போ உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் தாவேக்கால இருக்கிறவங்களால பாலியல் வன்புணர்வு நாளாகப்பட்டால் இந்த மாதிரி வழக்கு கொடுக்கும் போது முன்னாடியே ஒரு பொண்ணு இந்த மாதிரி கொடுத்துச்சுப்பா, அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி உண்மையிலே பாதிக்கப்படுறவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு மோசமான ஒரு ஊதாரம். இதே போல தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு அபாண்டம் என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவே சீரழிச்சிட்டாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. அவர் அப்ராணி யார் தெரியுமா? இந்த லாரி அரிசியில் ஓடலாம் ஏற்றிட்டு போகிற லாரி டயர் ஏன் அவ்வளோ குழம்புன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், அவர் தான். அவர் நானே டிரைவர் தாங்க, டயர் எவ்வளோ மோசமாக இருந்தால் என்ன விபத்தாகுன்னு எனக்கு தெரியும், ஏன் இவ்வளோ மோசமாக வச்சுருக்கீங்க, நாங்கள் தானே உங்களுக்கு வாடகை வைக்கணும், அரசு தானே காசு கொடுத்தது, ஆபத்தான டயர் இருக்கே வெடிச்சு விபத்தானம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அந்த மனுஷன் தான் இப்படி டார்கெட் பண்ண பார்த்தார். அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கும் ஆளுநர் நம்ம சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் எதிர்த்து வாக்களிக்கிறதுக்கும் பேர பேசப்பட்டவர். படியிலன்னொடனே அவர் மேலே இந்த அபாண்டத்தை தூக்கப்பட்டார். அப்போது அந்த குற்றச்சாட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த பெண் இரண்டு தாவேகா நபர்களால் அழைத்து செல்லப்பட்டு நாசம் செய்யப்பட்டவங்கன்னா. ஆமாம், அந்த 2 கயவர்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கும்போது நான் எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது எம்எல்ஏக்கே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அதனால் வந்து எம்எல்ஏக்கு இது சம்மந்தம் இருப்பாங்க. இதுதான் அவர் மேலே வந்த குற்றச்சாட்டு. எப்படி கொண்டு வந்து போட்டாங்க.
இந்த மாதிரி தான் அபாண்டமாக எங்கேயாவது நடக்கிற விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கறது. அந்த 2 பேர் செய்ய தப்பு, தண்டிக்கணும், தண்டிச்சாச்சு, அவங்க கைது பண்ணியாச்சு, விசாரணைக்கு உட்கட்டு இப்போ சிறையில் இருக்காங்க. இங்கே ஊழல் செய்தால் தண்டிக்கப்படுவார்களா? கட்சியுடைய நிர்வாகியாக இருந்தாலும் கைது நடவடிக்கை வரைக்கும் எடுத்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார், ஏதோ வந்து கமிஷன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அதனால அவர் நடவடிக்கை. கட்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மேலே அபாண்டமாக பழி போகிறது மூலமாக கட்சியின் பேரை கெடுக்கிறதுக்கு திமுக செய்யக்கூடிய பச்சை அயோக்கியத்தனம். இதில் இன்னொரு நாய் ஒன்று சேர்ந்துருக்கு தெரியுமா? யார்? சாட்டைன்னு ஒரு ஓட்டை நாய் ஒன்று இருக்கு. அந்த நாய் ஏற்று இந்த பெண்மணியை கூப்பிட்டு பேர் எடுக்கிறோம். எவ்வளோ பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டேன் வெளியே வந்து கதறும் போது யாரையாவது கூப்பிட்டு பேட்டி எடுத்துருக்கு? யாரையுமே பேட்டி எடுத்து இந்த பெண்ணை கூப்பிட்டு பேட்டி எடுத்து அந்த பேட்டியில் அனாதாரத்தின் உச்சம் என்னன்னா, விஜயமோகன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெண் குழந்தை ஒன்று இருக்கான், 14 வயசா. அந்த குழந்தைய வந்து ஆபாசமாக பேசியிருக்கான், அந்த குழந்தைய வந்து கேவலமாக சித்தரித்து பேசியிருக்காருன்னு சொல்லி அந்த பேட்டியில் உட்காந்து பேசுகிறேன். இப்படி ஒரு சித்தரிப்பு வேலையை திமுக செய்துன்னா புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அவன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவனை நாயின்னு சொல்ல என்னன்னு சொல்லலாம். நாய் கூட பழைக்க இந்த பழப்பு, இவன் பழைக்கிற பழிப்பு அவ்வளோ மோசமான ஒரு பழிப்பு. இது வந்து ரொம்ப நாள் தாங்காது. இது இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு முதல் சம்பட்டி அடி. நீ யார், உன் பின்புலம் என்ன, உன் வீட்டுக்காரர் யார், நீ என்ன பண்ணுற, உன் என்ன தொழில், என்ன வருமானம், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஏமாத்திருக்கேன். நான் சொன்னது ஒரே ஒரு நபர் தான். அந்த பத்திரிகையாளர் கூட சொல்கிறாரு, நம்ம ஒரே ஒரு நபர் இன்றைக்கி வந்து வெற்றி கொண்டு சொல்லிட்டாரு, இந்த பொண்ணால் பாதிக்கப்பட்டான்னு. இந்த மாதிரி எத்தனை பேர் அது ஏமாற்றிருக்குன்னு தெரியல. ஏன்னா வேறு எந்த வேலை வெட்டிக்கும் போகலை, வேறு எதுவுமே செய்யலை அந்த பொண்ணு. என்ன குழப்புக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இதே வேலையாக வச்சுருந்தா எவ்வளோ பேர் ஏமாத்திருக்குன்னு யாருன்னு தெரியல. ஏன்னா சொசைட்டியில் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு பயப்படக்கூடிய நிறைய பேர். இது வந்து ஒரு அணிட்ராப். அதாவது ஒருத்தருக்கு வந்து இதில் ஈடுபாடே இல்லைனாலும் அவங்க திரும்ப தொந்தரவு பண்ணி இதில் வந்து அவங்க ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு வேலையை அந்த பெண் பார்த்து அது இன்றைக்கி வந்து அமலப்பட்டு நிற்கிது. இன்னும் போக அந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுமோ. அதாவது விஜயமோகன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே வந்து பேசலை, அவர் வந்து பேசணும் அப்படின்னா அவர் பேச வச்சு அவரை வந்து இதில் சிக்க வைக்கிறதுதான நிறைய வேலைகள். எப்படின்னா, என்கிட்ட எனக்கு இது சம்மந்தமே இல்லை, நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்க, நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு தலைமைக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார். நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நான் எதையும் டெலிட் பண்ணல, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தலைமைகிட்ட கொடுத்தார். இந்த ஐடிவி இங்கே பேஜுக்கு அமிச்ச மெசேஜஸ் அமிச்ச இந்த கால்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பசங்க எடுத்து அதையும் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீடியோஸாக போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய. எல்லா ஆதாரமும் கரெக்டாக, எல்லா ஆதாரமும் பக்கவாக இருக்குது. இவன் மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை, சட்டப்படியான நடவடிக்கை கண்டிப்பாக பாரு. அதற்கான வகையில் அவர் செஞ்சிட்டார். இப்போ அவர் பத்திரிகையில் வந்து பேசி மேலும் அவர் ஃபேஸை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை டேமேஜ் பண்ணி அவர் குடும்பஸ்தான். இந்த பெண்ணுக்கு வந்து இதெல்லாம் வந்து நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் வந்து வெளியே பேச முடியும். ஏன்னா எதுவுமே நான் கண்ணால் பார்க்கல, என்கிட்ட ஆதாரம் கிடையாது. அவங்க விசாரித்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு என்னென்ன ஆதாரங்களை திரட்டி வைக்கணுமோ அதை திரட்டி வச்சுக்காரு. அதை வச்சு தான் அவர்கிட்ட சொன்னார், நான் வந்து புதுவெளியில் பேசணுன்ற அவசியம் இல்லை, அது தானாக வந்து வர வேண்டிய நேரத்தில் வரும். எந்த ஒரு பெண்ணை பற்றி நம்ம அந்த மாதிரி பேச தேவையே இல்லை. ஆனால் இவ்வளோ மோசமாக சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்க நம்ம எவ்வளோ பயப்படணும். இன்றைக்கி தளபதி மேலே எவ்வளோ அவதூறு போட்டாங்க. ஆமாம், அன்றைக்கி வந்து கரூர் விஷயமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எவ்வளோ அசிங்கமான அவதூறுகள். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளி விட்டு நம்ம ஓவருடைய பாதையை நோக்கி டைரக்டாக போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. தவறு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பொது வாழ்க்கைக்கு வராது. இது வந்து தாவைகளை எல்லாரும் புனிதர்கள், யாருமே எந்த தப்புமே செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். தவறு செய்கிறீங்க அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்கன்றது தான் தளபதியும் சொல்கிறாரு, பொதுமக்களும் சொல்லுவாங்க. ஸோ இந்த காணொலி இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி வந்துச்சா? ஓரளவு கிளாரிட்டி வந்து இதனுடைய ஒழுங்காக பணம் பறிக்கிறதுக்காகவும் பேரை கெடுக்கிறதுக்காகவும் போடப்பட்ட, முக்கியமாக ஆட்சி மேலே அவதூறு போடுறதுக்காக செட்டிங் செய்யப்பட்ட ஒரு வழக்கு தான் இது. கூடிய சீக்கிரம் இது உடஞ்சிடும். இது வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. பல வழக்குகள் இந்த மாதிரி உடைச்சிருமோ, இப்போ வந்து உடஞ்சிடும். திமுக மாதிரி பல வருஷம் அப்படி இழுத்துட்டு போகிறவங்களாம் இல்லை. தப்புன்னு இது பொய்யின்னா பொய் வழக்கு கொடுத்தவங்களாம் என்ன நடக்குது, அது நடவடிக்கை பாயும். அந்த பெண் வந்து தப்பிக்கவும் முடியாது. யார் இதுக்கு பின்னாடி தூண்டல் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது, அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும், விஜயமோகன் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தைரியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாராவது ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. அவங்களுக்கு